1998ல் ஒரு நபர் சிலியில் ஒரு பீச்சில் நின்றுக்கிட்டு, நான் நடந்தே இந்த பூமியை சுற்றி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. காரில் இல்லை, பைக்கில் இல்லை, வெறும் காலில் நடந்து. அவருக்கு அப்போ தெரியாது அது 27 வருஷம் ஆகும்னு. இந்த நபர் பேர் தான் கால் புஷ்பி, ஒரு எக்ஸ் பிரிட்டிஷ் பேராட்ரூப்பர். இவர் போட்ட ரூல் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப குரூயல் கூட. மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, முடியும் வரைக்கும் வீட்டுக்கு போகக்கூடாது. கேள்வி என்னென்னா, ஒரு மனுஷன் 36,000 மைல் நடக்கணும்னா அவன் உலகத்தில் என்னென்ன தாண்டணும்? புஷ்பியின் இலக்கு என்னன்னா, தென் அமெரிக்காவின் தெற்கு பகுதியிலிருந்து தனது வீடான இங்கிலாந்து வரை முழுவதும் நடந்து செல்வது. கால் புஷ்பி சவுத் ஆப்பிரிக்காவில் ஃபுல்லாக நடந்து கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் நடுவில் டேரன் கேப்பில் தன்னோட தடைகளில் முதல் தடையை சந்திக்கிறாரு. அது ஒரு ஆபத்தான காடு. காட்டு விலங்குகள் மட்டும் இல்லாமல் ஸ்மக்லர்ஸ், ரெபல்ஸ், மிலிட்டரியை தாண்டி 50 நாட்கள் அந்த ஆபத்தை கடந்து பனாமியன் சோல்ஜர் கிட்ட வந்து மாட்டுறாரு. 18 நாள் கைதியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பனாமியன் சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அவர் 6 வருஷம் சென்ட்ரல் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவை கடந்து பெரிங் ஸ்ட்ரெயிட்டை ரீச் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரெயிட் ஃப்ரீஸ் ஆகும் வரை வெயிட் பண்ணுறாரு. அவரும் ஃப்ரெஞ்ச் நாடகமான டிமிட்ரி கிஃப் 2 பேரும் 80 கிலோமீட்டர் அகலம் உள்ள அந்த ஸ்ட்ரெயிட்டை முதல் மனிதர்களாக நடந்தே கடக்கிறாங்க. அப்புறம் ரஷ்யாவில் ஒரு அரெஸ்ட். அப்புறம் வித் ஸ்ட்ரிக்ட் விசா ரூல்ஸ் அவர் 90 நாட்களுக்குள்ள எல்லா ரூட்டையும் தாண்ட தள்ளப்படுறாரு. இதனால் சைபீரியாவில் -50 டிகிரி செல்சியஸ் இருந்தும் அந்த பனியில் 11 வருஷம் கடந்து உலகமே பேண்டமிக்கில் தவித்து கிடக்கும்போது பார்டர் க்ளோஸ் பண்ணதால் கசகஸ்தானில் 4 வருஷம் தங்கிடுறாரு. அப்புறம் காஷ்மீர் சீல ஒரு டெட் எண்ட். அவரால் ரஷ்யாவுக்கும் போக முடியாது, இந்த பக்கம் ஈரானுக்கும் போக முடியல. ஸோ ஒரே சாய்ஸ் நீந்தி கிடக்கிறது. அவர் சப்போர்ட் போட் மட்டும் வச்சுக்கிட்டு தூங்க தங்க மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த கடலை நீந்தியே கடக்கிறாரு. அவர் கூட ஆஞ்சலோ மேக்ஸ்வெல் என்ற அமெரிக்க டிராவலரும் ஹெல்ப்புக்கு வராரு. 32 நாட்களில் அந்த கடலை நீந்தியே கடக்கிறாங்க. 3 தசாப்தங்கள், அதாவது 3 டிகேட், 25 நாடுகள், 47,000 கிலோமீட்டர் கடந்து அவர் இப்போ யூரோப்பில் நடந்துட்டு இருக்காரு. இப்போ கால்புஷ்பி கிட்ட வெறும் 2,000 மைல் தூரம் தான் மீதி இருக்கு. 47,000 கிலோமீட்டர் மேலே நடந்துட்டு இங்கிலாந்தில் தன் வீட்டு கதவுக்கு அடி வைக்க இருக்கிறாரு. ஒரு கேள்வி மட்டும் மிச்சம் இருக்கு. 27 வருஷம் ஒரு கோலை மட்டுமே பார்த்து நடந்த ஒரு மனுஷன், வீடு அப்படின்னா இனிமே என்ன அர்த்தம்? இது ஒரு என்டூரன்ஸின் அல்டிமேட் ஸ்டோரி. ஒரு மனிதன், ஒரு கனவு, ஒரு உலகம். கால் புஷ்பி இன்னும் தனது பாதையில் இருக்கிறார். அவரின் கதை இம்பாசிபிள் என்ற வார்த்தையை சவால் செய்கிறது. கால் புஷ்பியை நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். அவரோட இலக்கு அடைஞ்சதும் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.